எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. திருத்தந்தை பிரான்சிஸ் அர்ஜென்டினாவில் பேராயராக பணியாற்றி கொண்டிருந்த போது அவர் உருவாக்கி தந்த 5 விரல்கள் ஜெபம் மிகவும் புகழ் பெற்றது. ஜெபிப்பதற்கு மிகவும் எளிமையானது. எனக்கு எப்படி ஜெபிக்க வேண்டுமே என்று தெரியாதவர்கள் கூட மிக எளிதில் ஜெபிக்க கற்றுக்கொள்வதற்கு வழிகளை உருவாக்கி தந்திருக்கிற ஜெபம் இது. நம்மிடம் இருக்கிற 5 விரல்களை கொண்டு ஒவ்வொருவரும் எளிய முறையில் அற்புதமாக ஜெபிக்க உதவி புரிவதால் இது 5 விரல்களின் புரட்சி என்றே கருதப்படுகிறது. இந்த ஜெபமானது திருத்தந்தையின் எளிய உள்ளத்தையும் மாறி வருகிற கலாச்சார மாற்றத்தில் குடும்பத்திற்கான முக்கியத்துவத்தையும், ஏழைகள் நோயாளிகள் மீது கொண்ட அன்பையும், ஆசிரியர்கள் மீதான மரியாதையையும், இச்சமூகத்தில் உள்ள தலைவர்கள் மீதான நம்பிக்கையையும், ஜெபத்தின் அவசியத்தையும் சுட்டிக்காட்டுகிறது. திருத்தந்தை ஏற்படுத்திய 5 விரல்களின் புரட்சி என்கிற இந்த ஜெபம். 1. கட்டை விரல். உங்களுக்கு மிக நெருக்கமாக இருப்பது இந்த விரல். ஆகவே உங்களுக்கு மிக நெருக்கமாக இருப்பவர்களுக்காக ஜெபியுங்கள் என அழைக்கிறது நம் இதயத்திற்கு நெருக்கமாக இருக்கிற இந்த கட்டை விரல். எளிதில் நினைவுகூரத்தக்கவர்கள் இவர்கள்: பெற்றோர், நண்பர், உறவினர்கள், உடன்பிறப்புகள் ஆகியோர் ஒவ்வொருவருக்கும் மிக நெருக்கமாக இருப்பார்கள். அவர்களின் அன்புக்கு நன்றியாக ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். உங்களுக்கு மிகவும் பிடித்தவர்களுக்காக ஜெபிப்பது என்பது இனிமையான கடமை அல்லவா? அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கிறது கட்டை விரல். 2. ஆள்காட்டி விரல். உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் உங்களது தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்தி வாழ்வில் முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் சென்றவர்கள் ஆசிரியர்கள். சமூகத்தை செதுக்கும் இந்த சிற்பிகளுக்காக ஜெபிக்க வேண்டியது நமது கடமை அல்லவா? சுட்டிக்காட்டும் இந்த விரல் நமது ஆசிரியர்களுக்காக ஜெபிக்க அழைக்கிறது. 3. நடுவிரல். 5 விரல்களில் உயரமானது நடுவிரல். ஆன்மீக சமூக தலைவர்களை நினைவுபடுத்துகிறது இந்த விரல். ஆட்சி அதிகாரத்தில் இருப்போர், மக்களை ஆள்வோர் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செலுத்த இறைவனிடம் அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கிறது நடுவிரல். ஆன்மீக தலைவர்கள் இறைகுரலுக்கு செவி கொடுத்து இறை திருவுளத்தை நிறைவேற்றும் கருவிகளாக திகழவும் ஜெபிக்க அழைக்கிறது நடுவிரல். 4. மோதிர விரல். இது பெருமைக்குரிய விரலாக வெளிப்படையாக தோன்றினாலும் உண்மையில் நமது விரல்களிலேயே மிகவும் பலவீனமானது மோதிர விரல். இச்சமூகத்தில் பலவீனமாக இருக்கக்கூடிய நோயாளிகள், பாவிகள், ஏழைகள், பெண்கள், குழந்தைகள் ஆகியோருக்காக ஜெபிப்பது நமது கடமை. சமூகத்தில் பொருளாதார பலமின்மையால் பலவீனர்களாக இருப்பவர்களுக்காகவும் ஜாதிய கொடுமைகளால் பலமிழந்தோருக்காகவும் ஜெபிக்க அழைக்கிறது பலவீனமான மோதிர விரல். 5. சுண்டு விரல். அனைத்து விரல்களிலும் மிகவும் சிறிய விரல் இந்த சுண்டு விரல். சிறிய இந்த விரல் உங்களுக்காக ஜெபிக்க உங்களை அழைக்கிறது. மற்றவர்களுக்காக ஜெபித்த பின் நமக்கான தேவைகள் அதிகமாக இருப்பதில்லை, மிகுதியாக இருப்பதில்லை. மிக குறைவாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். மிக குறைவான நேரத்தில் வெகு சிறப்பாகவும் ஜெபிக்க முடியும். திருத்தந்தை கற்றுத்தந்திருக்கிற இந்த 5 விரல்கள் ஜெபம் ஏராளமான நன்மைகளையும் நற்பண்புகளையும் நமக்குள் உருவாக்குகிறது. இந்த ஜெபத்தை நாம் தொடர்ந்து ஜெபிப்பதன் வழியாக நாம் ஜெப மனிதராக முடியும். ஜெப மனிதர் ஜெபிக்கின்ற மனிதர் என்பதற்கேற்ப நமது வாழ்வில் நாம் வெற்றியடைய முடியும். நாம் இருக்கும் இடத்தில் எவ்வித சிரமமின்றி இலகுவாக ஜெபிக்க முடியும். கனமான ஜெப புத்தகங்கள் இருந்தால்தான் என்னால் ஜெபிக்க முடியும் என்கிற மனநிலையை மாற்றுகிறது திருத்தந்தை கற்றுக் கொடுத்த 5 விரல்கள் ஜெபம். திருத்தந்தை கற்றுக் கொடுத்த 5 விரல்கள் ஜெபத்தை ஜெபிப்பதன் வழியாக பிறர் உங்களுக்கு செய்ய விரும்புவதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் என்கிற இயேசுவின் பொன்விதி உங்கள் வாழ்வில் செயல்படுகிறது. திருத்தந்தை கற்றுக் கொடுத்த இந்த 5 விரல்கள் ஜெபத்தை ஜெபிப்பதன் வழியாக உங்கள் சுயநலமும் ஆணவமும் விரட்டப்படுகிறது, பொதுநலமும் பிறர் நலமும் பேணப்படுகிறது. நமது வாழ்வில் உயர துணை நின்றவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்க முடிகிறது இச்செபத்தின் வழியாக.
நீங்கள் நன்றி கெட்டவர்கள், நன்றியில்லாதவர்கள் என்று யாரும் உங்களை சொல்லிவிட முடியாது. கிறிஸ்துவ வாழ்வின் அடிப்படை பண்புகளை உங்களில் உருவாக்குகின்ற இந்த ஜெபம், 5 விரல்களைக் கொண்டு உருவாக்குகின்ற இந்த ஜெபம் 5 விரல்களின் புரட்சி என்று சொன்னால் அது மிகையாகாது. எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.